அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, அதிலும் குறிப்பாக இந்த சித்திரை மாதம் முழுவதும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்று வலம் வரும் காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல், வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் ஏராளமான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி முழுமையாக 9ஆம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் அங்கு உச்சபலமும் பெறுகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவதே அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். அதிலும் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது 9இல் உச்சபலமும் பெற்று வலம் வரப்போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான குழப்பம், வேதனை, அவமானம், சிக்கல் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக 9இல் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 10இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆட்சி பலத்தை நோக்கி நகரக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை நோக்கி நகர்வதால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்தித்திருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் கிடைக்கும் செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை மேம்படுத்தும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றமும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அஷ்டமத்தில் சனி வலம் வந்தாலும் கூட அஷ்டம பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் அவருடன் இணைக்கிறார். முற்பகுதியில் புத்தியாக்காரகரான புதன் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் அமைய போகிறது. எனவே சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சித்திரை மாதம் என்பது சிறப்பான வளர்ச்சியையும் மோகமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக புதன் அஷ்டமத்தில் இருந்து விலகுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிதானத்துடன் சிந்தித்து சூழ்நிலை
சூழ்நிலைகளை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இந்த தருணத்தில் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட துல்லியமாக கனகச்சிதமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன. ஆனால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் அமைப்பால் சில நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாழ்க்கை துணை என அனைவருடனும் சிறப்பான ஒரு ஒற்றுமையையும் இணக்கமான சூழலையும் உருவாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தை அற்புதமான அமைப்பில் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 3, 5, 7 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவது அமோகமான வெற்றி வாய்ப்புகளை பெற்று தருவதோடு மங்களகரமான காரியங்களை தடையில்லாமல் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. முழு சுபகிரகமான குரு லாபத்தில் வலம் வருவதால் சிம்மராசிக்காரர்கள் நினைப்பதை விட அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு சப்தமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் வலம் வருகின்றன. இரு கிரகநிலைகளும் முக்கால் வாசி தூரத்தை கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே சப்தமத்தில் சஞ்சரிக்கும் ராகுவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மனதிற்கு இனிமையான பல சம்பவங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நடைபெற போகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இல்லத்தில் பல நல்ல காரியங்கள் கைகூடும். மோட்சக்காரகரான கேது ஜென்மராசியில் முக்கால்வாசி தூரத்தை கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீடு வாங்குதல், வீட்டை பழுது பார்த்தல் என பல நல்ல காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான சிக்கலை நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.